Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பெங்களூருவில் நேற்று இரவு பெய்த கனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த மழையால பெங்களூருவினுடைய தற்பொழுதைய நிலை என்னவாக இருக்கிறது? தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. என்ன நிலவரம்? கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த மழைக்காலம் துவங்கும் போது பெங்களூரு நகரம் ஒரு பேசும் பொருளாக மாறுகிறது. குறிப்பாக உட்கட்டமைப்பில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதற்கு நேற்று இரவு 3 மணி நேரம் பெய்த மழை மீண்டும் சாட்சியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு மழை பெய்த போது ஐடி நிறுவனங்கள் எல்லாம் பெங்களூரை விட்டு வெளியேறக்கூட தயாராக இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று இரவு பெங்களூரு நகரில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சொல்லணும்னா எலக்ட்ரானிக் சிட்டி, சில்க் போர்டு, மடிவாலா, கோரமங்கலா, இதெல்லாம் அந்த ஐடி கம்பெனிகள் அதிகம் உள்ள ஏரியா. இந்த பகுதிகளில் அதிக அளவிலான மழை பெய்தது. ஆனால் இந்த முறை சாலைகளில் தண்ணீர் தேங்கல. அதற்கு பதிலாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீரானது புகுந்து மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது ஒரு 3 மணி நேர மழைக்கு இந்த நிலைமை. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் நேரடி காட்சிகள். இப்போ நேற்று இரவு 10 மணியிலிருந்து நள்ளிரவு 12:30 மணி வரை பெய்த மழைக்கு தற்போது வரை அந்த வெள்ள நீர் வடியவில்லை. மக்கள் எல்லாம் படகில் வெளியேற்றும் அளவிற்கு நீரானது வடியாமல் தற்போது இருக்கிறது. பல இடங்களில் வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் வெளியேற முடியாமல் மிகுந்த அவதிக்கு ஆளானார்கள். இது எலக்ட்ரானிக் சிட்டி, சில்க் போர்டு இந்த இடங்களில் நிலவரம் என்றால், மற்றொரு புறம் நகரின் மைய பகுதியில் உள்ள சிசிபி, அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் என்று சொல்வார்கள், மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அலுவலகத்தில் கூட தண்ணீர் புகுந்திருக்கிறது. அதை கூட பார்க்க முடிந்தது. அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே வெளியேறி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த அலுவலகம் முழுவதும் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டாலும் கூட ஒரே நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் என்ன செய்வதென தெரியாமல் அதிகாரிகள் திணறி வருகிறார்கள். முதலில் எந்தெந்த பகுதிகளில் முக்கிய சாலைகளில் நீர் தேங்கி இருக்கிறதோ அந்த சாலைகளில் நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் இந்த மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் பெங்களூரு நகரம் தற்போது வெள்ள நீரில் தத்தளித்து வருகிறது. அரசு தரப்பில் கடந்த ஆண்டு கூட ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. வெள்ள நீர் குறித்து கேட்கப்படுவது, இனி மழை நீர் தேங்காது என்று கூறினார்கள். ஆனால் தற்போது நேற்று இரவு பெய்த மழைக்கு இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த மழை நீர் வடிய இன்று மாலை வரை ஆகும். அதாவது துரிதமாக பணிகள் மேற்கொண்டால் கூட இன்று மாலை வரை தேவைப்படும் இந்த மழை நீர் வடிவதற்கு என்ற விஷயங்கள் எல்லாம் கூறுகிறார்கள். பொதுமக்கள் ஒட்டுமொத்தத்தில் தற்போதுள்ள அந்த காங்கிரஸ் அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தலைநகரத்தையே இப்படி வைத்துக் கொண்டால் மற்ற மாவட்டங்களின் நிலை என்ன? ஏனென்றால் அடுத்த 48 மணி நேரங்களில் பெங்களூருவை சுற்றியுள்ள தும்கூரு, சாம்ராஜ் நகர், மண்டியா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார்கள்? ஒவ்வொரு முறையும் தலைநகர் இது போன்ற ஒரு சூழலை சந்திக்கிறது. அரசு ஏன் இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கண்டறியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் ஐடி நகரம் தற்போது வெள்ள நகரமாக மாறியிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.